நல்லா இருக்கடா உன் ரெட்ட வேஷம். அத்தா சீ, கண்டவள கொஞ்சி பேசின வாயால ஆத்தான்னு கூப்பிடுறியே, உனக்கு நாக்கு கூசல? பெத்தவ கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்க வச்சிட்டியடா. தாயம்மா புவனான்னு ஊர்வாக்கி அவளள்ளி போட்டுட்டியடா பாவி. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்கா, அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இப்படி சாக்கடையில விழுந்துட்டியடா. அத்தா அப்படி எல்லாம் நான் நீ பேசாத. நான் உன்னை பெத்தவ, என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. என் மருமக செத்தப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தேன்னா நானே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வச்சிருப்பேனே. இப்படி சந்தி சிரிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. அத்தா சத்தியமா நான் டேய், நீ செஞ்ச தப்ப மறைக்க ஏன்டா சத்தியத்தெல்லாம் இழுக்கிற? டேய் சொக்கா, உனக்கு வேணா இது சாதாரண வீடா இருக்கலாம். ஆனா உங்க அப்பா வாழ்ந்த இந்த வீட்டை நான் கோயிலா நினைக்கிறேன்டா, கோயிலா நினைக்கிறேன். இப்படி அர்த்த ராத்திரியில எத்தனை நாள் வந்து இங்க அசிங்கப்படுத்தினியோ கடவுளே கடவுளே. பாட்டி, ஐயா சொக்கா, உன்னை நான் பெத்தவங்கிற முறையில கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மீனா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் உன் பொறுமையை சோதிக்காம நானும் போய் சேர்ந்துருவேன். என்ன ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி எரிஞ்சிட்டு ஓ இஷ்டம் போல நீ எங்க வேணாலும் போய்க்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரியா, பொறுமையா இரு. பாட்டி, என்ன பாட்டி இந்த நேரத்துல ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, மழை வர்ற மாதிரி இருக்குது. இப்ப போய் உன் அப்ப மடைய திறந்துட்டு வரேன்னு சொல்றான். இப்ப வேணாம்ப்பா, காலையில பாத்துக்கலாம், போய் படுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். போய் படுப்பா. நீ வாடா கண்ணு, வா. ஐயோ ஐயா, உங்களுக்கு பயங்கர கண் திஷ்டி இருக்கியா? அது எப்படி சொல்ற? ஆம்பளைங்களுக்கு இடது பெருவரலையும் பொம்பளைங்களுக்கு வலது பெருவரலையும் நெட்டி வரலன்னா திஷ்டி இருக்குன்னு அர்த்தம்யா. ஏய், உனக்கு காசு ஏதாவது வேணாம்னா கேட்டு வாங்கிக்க. இந்த மாதிரி யாட கூடமா பேசாத. ஐயோ, உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. பங்காளி, பங்காளி. வா பாண்டி வா. வணக்கம் பங்காளி. வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், வா உட்காரு. என்ன கண்ணெல்லாம் ரொம்ப உள்ள போயிருக்கு? அவனுக்கு என்ன கண்ணு வெளில இருந்திருக்கு. சும்மாறா. என்ன நைட்டு ரொம்ப ஓவரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்காளி. நேத்து நைட்டு நம்ம கொட்டாயில செகண்ட் ஷோ படத்துக்கு போயிருந்தேன். படம் முடிஞ்சு வீட்டுல வந்து படுத்தா தூக்கமே வரல. பேய் படம்லாம் நைட் ஷோ பார்த்தா அப்படிதான்ப்பா, சாயந்தரம் ஷோ பார்த்தா துணைக்கு நானும் வருவல்ல. சும்மாறா பங்காளி. தூங்காததுக்கு காரணம் என்ன நீ கேட்கவே இல்லையே. பேய்ங்க கனவுல வந்து டூயட் பாடி இருக்கோம், அதான் தூக்கம் வரல. சொல்லு பாண்டி. பங்காளி, படம் பார்த்ததை விட ஷாக்கான ஒரு நியூஸ் இருக்குது. அதை உங்க காதுல போற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஷாக்கான விஷயமா? அட ஆமாங்க, அது உங்க மச்சான பத்தின விஷயம் தான். அதை எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? ஆனா சொல்லித்தானே ஆகணும். அப்ப சொல்லு. உங்க மச்சான் குடோன் பக்கத்துல ஒரு மரவான இடம் இருக்குல்ல, அங்க படம் பார்த்துட்டு வர்றப்ப சீக்கிரம் சொல்லு. லேசா ஒதுங்கலான்ட்டு நான் இங்க ஒதுங்கினேன். அங்கே ஒரு பொம்பளை அழுகிற சத்தம் வேற இருந்துச்சு. ஏய், என்னடா ஜாட கட்டிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, ஊர்ல அடி கொசுத்தல்ல ஈத்தொல்ல அதிகமாயிடுச்சு, அதான் அப்படியே விரட்டிக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லு. அட பங்காளி, உங்க மச்சாங்க ஒரு மட்டும் கேட்டிருந்தா நான் அப்படியே போயிருப்பேனே கூட. அந்த ஏய் ஏய்
என்னடா சொல்லாதான் ஜாட காட்டிக்கிட்டு இருக்க? இல்ல சோகம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். எந்திர வெளில போ. இதுக்கு போய் அல்லாவுத்தீன் கிட்ட நான் சொன்னேன் வெத்தலை சீவல் வாங்கிட்டு வா போ. இதோ நிறைய இருக்குங்களா? இது பத்தாது, இன்னும் வேணும், போய் வாங்கிட்டு வா போ. அலாவுதீன் வந்திருக்க மாட்டாங்களே. உட்காந்து விளக்கத்தை அல்லாவுத்தீன் வந்துடும் போடா. பாடா. ஏய் அவன் இங்கதான் இருப்பான், உன்னை தானே போக சொன்னேன். போ. ஜாட காட்டிக்கிட்டு சொல்லு பாண்டி. அட ஆமாங்க, ஒரு பொம்பளை வேற அழுதுகிட்டு நிக்குது. அதுக்கு முன்னாடி உங்க மச்சான் நின்னுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு அவர் வேற அழுகுறாரு. இந்த பாண்டி சும்மா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லாத, உண்மையை சொல்லு. உன் கண்ணால நீ பாத்தியா? பங்காளி, நான் என்ன வேணாலும் பேசுவேன், ஆனா பொய் மட்டும் பேச மாட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில், உன் கண்ணால நீ பாத்தியா? அட பார்க்கலாம் தாங்க போனேன், அதுக்குள்ளே ஏத்தாப்ப ஒரு முரட்டு போய் வந்துட்டா. சரி இதுக்கு மேல இங்க இருந்த நமக்கு ஆபத்துட்டு ஓடியாந்துட்டேன். அது நிச்சயமா சொக்கலிங்கம் குரல் தான் உனக்கு தெரியுமா? அட என்ன பங்காளி, உங்க மச்சானுக்கு எவ்வளவு வித்தியாசமான குரல். 10 பேருக்கு நடுவுல நின்று அவர் பேசினா கூட அவர் குரல் தான் என்னால கரெக்டா சொல்ல முடியும். அப்படின்றியா? சரி அந்த பொம்பளை குரல் யாருன்னு தெரிஞ்சிச்சா? தெரியலையே. நல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. இல்ல பங்காளி, இந்த குரலை இதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நான் கேட்டதே இல்ல பங்காளி. நிச்சயமா உனக்கு தெரியுமா? சத்தியமா சொல்றேன் பங்காளி. இந்த விவகாரம் ஒண்ணு போதும்டா எனக்கு. நீ கிளம்பாண்டி. வர பங்காளி. இனிமேதான் நமக்கு நிம்மதியா தூக்கம் வரும். இனிமே தாண்டா எனக்கு தூக்கமே போச்சு. இந்த விவகாரத்தை வச்சுக்கிட்டு சொக்கலிங்கத்தை எப்படி கவுக்குறன்னு பார். அது வரலையும் நான் தூங்குறதா இல்ல. சொக்கலிங்கம் ஆத்தா, நம்ம செவல கண்ணு போட்டிருக்காமாத்தா. பார்க்கலாமாத்தா? அது இப்பதான் ஓஞ்சி போய் படுத்திருக்குது, நீ போய் மிரள வைக்காத. சரி ஆத்தா. ஆத்தா, ஐயா இருக்காங்களா? பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போயிருக்கான். என்ன விஷயம்? என்னத்த சொல்றது? சரி சொல்லாத. இல்ல ஆத்தா, நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஆத்தா, இந்த சண்டைக்காரங்க ஓஞ்சாலும் சாட்சிக்காரங்க ஓய மாட்டானுங்க போல இருக்க. நம்ம 2 வீட்டை பத்தி, இது உங்க 2 வீட்டு விவகாரத்தை பத்தி தான் சொல்றேன். நம்ம சொக்கலிங்காவை பத்தி ராஜசேகர ஐயா கிட்ட போட்டு கொடுத்து அவரை உசுப்பி விடுறதுலயே கருத்தா திரியிறானுங்க சில பேரு. அது ஓ வேலையாச்சே. இப்ப நான் அதெல்லாம் விட்டுட்டேன் அத்தா. அப்ப வேற ஒருத்த ஆரம்பிச்சிருக்கானா? சொல்லு. அது ஒண்ணு இல்ல அத்தா, அந்த பாண்டி பைய நேத்து நைட்டு நம்ம சொக்கலிங்காவை கொடோன்ல வச்சு பார்த்தானா. அங்க அவர் ஒரு பொம்பளையை தங்க வச்சிருக்காராம். அந்த பொம்பளைக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பான். அப்படின்னு அந்த போய் எதுவும் எடுத்துடுறோம் அத்தா. டேய், இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுரா நான் சொன்னா, அதுக்கு அவன் சொல்றான் அவ சொக்கலிங்கா சட்டையை பிடிச்சி உழுக்கிற அளவுக்கு சும்மா இருக்காருன்னா தொடர்பு இல்லாம என்னன்னு கேட்குறான். இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? அத்தா, இதை நான் நம்பல, ஆனா எங்க ராஜசேகரையா நம்புறாரேன்னு நினைச்சாதான் கால கொடுமையா இருக்கு. அதுக்கு நீ ஏன்டா தலையில அடிச்சுக்கிற? அடே, என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவன் எதை சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். சுட்டாலும் சங்கு வெள்ளையாத்தான் இருக்கும். போய் பொழப்ப பாரு. அத்தா, இத உங்க காதுல போடணுமேங்கிறதுக்காக சொன்னேன். போட்டுட்டல்ல, பொத்திக்கிட்டு வேலையை பாரு போ. சரி அத்தா. ஆத்தா மீனா, இந்த அரிசி எடுத்து உள்ள வை. இந்த வாரேன்.
வீட்டு பக்கம் உனக்கு என்ன வேலை? ஏன் உங்க பையன் வண்டவாளம் எனக்கு தெரிஞ்சிடும்னு பயமா? என் பையன் தங்கம். அவனை பத்தி குறை சொல்ற தகுதி இந்த ஊர்ல வேற யாருக்குமே கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. போறேன். ஆனா அவன் தங்கமா தகரமானு முடிவு பண்ணிட்டு போறேன். நில்லு. எங்களைத்தான் நீ விரோதியா நினைக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு எங்க விஷயத்துல தலையிடுற? உங்க புள்ள எத்தனை நாள் தான் நல்லவனா வேஷம் போடுவாரு? அவர் உண்மையான சுயரூபம் ஊருக்கு தெரிய வேணா? ஒத்துங்க. நில்லு நில்லு, நான் சொல்றத கேளு. நில்லு, நான் சொல்றேன்ல. என்ன உன் சந்தேகம் தீந்துருச்சா? என்ன முழிக்கிற? என் புள்ள மேல அபாண்டமா பழி போடணும் தானே வந்த? அது உன்னால முடியாது. பாப்போம். எல்லா கூத்துக்கும் ஒரு நாள் முடிவு வந்து தானே ஆகணும். பாத்துருவோம். இந்தாங்கப்பா. சரியா இருக்கு. 1300 ரூபா சரியா இருக்கு. மறுபடியும் என்றா 6 வாட்டி என்னட்டேன். மறுபடியும் என்ன குட்டியா போட போகுது? சரியா இருக்குன்னு சொல்றேன்ல. உன்னை வச்சு கணக்கு வழக்கு பார்த்தா குடும்பம் உருப்பிட்டுறோம். இந்த 1200 தான் அதுல இருக்கு. இப்பதான் 1300. இந்த படத்தை வச்சு கரண்ட் பில் கட்டிட்டு அப்படியே மில்லுல அரவா எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்துட்டு வா. சரிங்க ஐயா. கண்ணாயிரம் கார்டு எங்க? அட நான் ஒரு மரம் பண்ணிட்டேன். இந்தா. ஆளுக்கு எடுத்து வச்சுட்டு விளையாடுறீங்க. ஓவர் டென்ஷன் படுத்துறீங்க. வழி இங்கடா. வழி இந்த பக்கமா? பைய ஒழுங்கா பில்ல கட்டுவானா தெரியல. சொக்கா, சீக்கிரமா கிளம்பு. மீனா, நீயும் வேற நல்ல துணியா மாத்திக்கிட்டு வா. என்னத்தா எங்க புறப்படுறோம்? சொல்றேன் கிளம்பு. எங்க? பாட்டி கூப்பிட்டுதுன்னா வேற எங்க இருக்கும்? ஜோசியர் வீட்டுக்கு தான். நேத்து கெட்ட கனவு கண்டேன். சோழி விட்டு பார்க்கணும். அதானே பாட்டி? அப்படியே போட்டேன்னா தெரியும். நாம இப்ப சரோசா வீட்டுக்கு போறோம். என்னத்தா சொல்ற? ஆமாப்பா, வர்ற வழியில நம்ம பொண்ணு தாயை பார்த்தேன். அவதான் சொன்னா நம்ம ரமாவுக்கு சடங்கு சுத்த போறாங்களாம். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்காக நம்ம சும்மா இருந்துட முடியுமா? கிளம்பு, நாம போய் சீர் செஞ்சுட்டு வந்துருவோம். நீயே சும்மா நிக்கிற? போய் ரெடி ஆவேன். இல்லத்தா, நானும் என் பொண்ணு அங்க வந்து அவமானப்பட தயாரா இல்ல. நீ வேணா போயிட்டு வா. என்னடா இப்படி வீம்பு பிடிக்கிற? ஒரே ஊர்ல இருந்துகிட்டு போக்குவரத்து இல்லாம இருந்தா நல்லாவா இருக்கு? சரி, இப்ப அங்க வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அத முதல்ல சொல்லு. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் உடைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதாத்தா. எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கலையோ இல்ல அந்த குடும்பத்துக்கு என்ன பிடிக்கலையோ தெரியல. விலகி நின்னாச்சு. பிரச்சனை வந்த போதே அதை சுமூகமா தீர்த்திருக்கணும். அது இல்லாம அதை வருஷக்கணக்கில் வளர விட்டுட்டு இப்ப நான் அங்க போறதோ அவங்க இங்க வர்றதோ 2 குடும்பத்துக்குமே சங்கடம் ஆத்தா. ஐயா, தீராத வியாதி இருந்தா ஐயோ நம்ம தலையெழுத்தேன்னு விட்டுறோமா? ஓடி போய் வைத்தியம் பாக்குறதில்ல? அத மாதிரிதான் மனஸ்தாபமும். மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியா போயிரும். நான் ஒருத்தி இருக்கேன்ல, வாயா. ஆத்தா, என்னை பத்தி உனக்கு தெரியும். நானே அனுசரிச்சு போறவன். இந்த விஷயத்துல நான் தயங்கி நிக்கிறேன்னா புரிஞ்சுக்காத்தா. உன்ன மாதிரியே அந்த வீட்டு ஆளுங்களும் தயங்குனா காலம்புற இப்படியே இருக்க வேண்டியதுதான். யாராவது ஒருத்தர் இறங்கி போனாதானே வில்லங்க விலகும். நம்ம தலைமுறையில உண்டான பகைய நாமளே தீத்துறணும். அதை வளர விட்டு நம்ம வாரிசுகளுக்கெல்லாம் விட்டுட்டு போக கூடாதியா? அதுகளுக்கு நாம காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, பகைய சேர்த்து வச்சுட்டு போக கூடாதியா? சொக்கா, வாப்பா. ஆத்தா நான் இருக்கேன்ல, உனக்கு எந்த பங்கமும் வராம நான் பாத்துக்கிறேன். வா.
விசேஷ வீடாத்தா. அந்த சரோஜா எடுத்தெறிஞ்சு பேசிட்டா உறவுக்காரவங்க மத்தியில். டேய், அவ கூப்பிடாமலே வந்திருக்காங்கன்னு அவ தான் வெக்கப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? கிளம்பு. என்னப்பா தயங்குற? சரி, அவங்களுக்காக வேண்டாம். அந்த புள்ள ரம்மா அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதுக்காகவாவது போய் தலையை காமிச்சிட்டு வந்துடலாமே. தங்கமணி, தங்கமணி, தங்கமணி. என்னங்க வந்துட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. என்ன அலங்காரம் எல்லாம் பல்லமா இருக்கு? இந்தாங்க, இத மாத்திட்டு வாங்க. எதுக்கு? கோயிலுக்கா? கோயிலுக்கு இல்லைங்க, உங்க தங்கச்சி சரோஜா வீட்டுக்கு. என்ன கிண்டலா? எனக்கும் என் தங்கச்சிக்கும் உறவு முடிஞ்சு போய் 20 வருஷம் ஆச்சு. ரோட்ல பார்த்தா கூட என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு வேற பக்கமா நடந்து போறா. அவ வீட்டுக்கு நான் வரதா? என்ன விளையாடுறியா? விளையாட்டு இல்லைங்க, உங்க தங்கச்சி பொண்ணு சமைஞ்சு 4 வருஷம் ஆச்சு. தாய் மாமா சீர் செய்ய வரலன்னு இன்னும் சடங்கு கூட பண்ணாம வச்சிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சடங்கு செய்யணுமேன்னு உங்க தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சொன்னாருங்க. நாம போகாம இருந்தா ஊர் என்னங்க சொல்லும்? நீ மட்டும் போயிட்டு வா. ஒரு குறையும் இல்லாம என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு வா. நான் யாருங்க உங்க தங்கச்சிக்கு? சுத்தமா பிடிக்காத சொக்கலிங்கத்தோட தங்கச்சி. நான் போனா அவங்க என்ன வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறதே சந்தேகம்தான். உனக்கே அந்த மரியாதைன்னா எனக்கு எப்படி மரியாதை தருவா? கொடுத்துதாங்க ஆகணும். 4 பெரிய மனுஷங்க இருக்கும்போது கூட பிறந்த நீங்க போனா அவ மரியாதை கொடுக்காம விட்டுருவாளா? அவ என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாடி. எனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கிறதே மறந்து 20 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன புதுசா உறவு கொண்டாட சொல்றியா? உங்களுக்கு இருக்கிற பிடிவாதம் அவங்களுக்கு இருக்காதா? அவங்களே பழசெல்லாம் மறந்துட்டு உறவு வேணும்னு சொல்லி அனுப்பும்போது நம்ம போகலன்னா ஊர்ல 4 பேர் என்னங்க பேசுவாங்க? வாங்க போயிட்டு வந்துடலாம். ஊர் என்னடி பெரிய ஊரு? இந்த ஊரை நான் எப்படி மதிச்சேன்? எல்லாம் காசு இருக்கிறவங்க பின்னாடி ஜால்ரா போட்டு சுத்துறவங்க தானே இவங்க எல்லாம். எனக்கு தெரியாதா என்ன? சரிங்க, ஊருக்காக வேண்டாம். உங்க கூட பிறந்த தங்கச்சி அவங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். அது நீங்க இல்லாம எப்படிங்க நடக்கும்? இது பேச்சு. அவளுக்கும் இந்த உணர்வு வந்தா பழசெல்லாம் மறந்துட்டு நேரடியா அவளை என்ன பார்த்து கூப்பிட்டு இருக்கணும். அது மரியாதை. பழைய குருடி கதவை திரடின்ன மாதிரி திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? உங்க தங்கச்சியாச்சே, உங்களுக்கு இருக்கிற கோவம் ரோசம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதான் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச சங்கடப்பட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. வயசுல மூத்தவங்க நீங்க, உங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. கொஞ்சம் இறங்கி போனா என்ன, குறைஞ்சா போயிட்டு போறோம். இப்ப முடிவா என்னங்கிற? போய் நாம செய்ய வேண்டிய சடங்க ஊர் பெரியவங்க முன்னாடி கௌரவமா செஞ்சுட்டு வந்துடலாங்க. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்